السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون عظيم. إنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسه إلا المطهرون. تنزيل من رب العالمين. أفبهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا عقل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் கேட்டு பயன்பெறுவதற்காக குர்ஆனில் லட்சக்கணக்கான உபதேசங்களை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்றார். புத்திசாலி யாரென்றால், தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் அல்லாஹுடைய அவ்வளோ உபதேசங்களையும் காது தாழ்த்தி கேட்டு பின்பற்றக்கூடியவர்கள் புத்திசாலிகள். புத்தியற்றவர்கள் யாரென்றால், இவ்வளோ அல்லாஹ் உபதேசம் செய்திருந்தும் அவைகளை காது தாழ்த்தி கேட்காமல் வாழ்க்கையை வேறு வேறு கோணத்தில் செலவழித்தவர்கள் புத்தியற்றவர்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே,
அல்லாஹுடைய புத்திமதிகளில் ஆக முக்கியமான புத்திமதிதான் அல்லாஹுடைய சத்தியம். சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு புத்திமதியை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் தங்கும் இடங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மவாகிஇன் நுஜூம், குர்ஆனில் பல சத்தியங்கள் இருந்தாலும் இந்த லா உக்ஸிமு என்ற இந்த சொல்லை அல்லாஹ் குர்ஆனில் 8 இடங்களில் தான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். குர்ஆனில் பல சத்தியம் இருக்கிறது. வஸ்ஸமாஇ வத்தாரிக, வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக. ஆனால் இந்த லா உக்ஸிமு என்ற இந்த சொல்லை அல்லாஹ் குர்ஆனில் 8 இடங்களில் தான் கொண்டு வந்திருக்கின்றார். அதில் இந்த சூரத்துல் வாக்கியாவில் ஒரு இடம், ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம். சூரத்துல் கியாமாவில் 2 இடங்களில் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, கியாமத்துடைய நாள் மீது சத்தியம் செய்கிறேன். நஃப்ஸுல் லவ்வாமா, தன்னைத்தான் பழிக்கக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 3 சூரத்துல் மஆரிஜில் லா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன், உங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடியதில் சத்தியம் செய்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு விளங்காததில் சத்தியம் செய்கிறேன். 4 ஃபலா உக்ஸிமு பில் ஜவாரில் குன்னஸ், தக்வீரில் மறைந்திருக்கும் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். சூரத்துல் இன்ஷிகாக்கிலே ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக, செம்மேகத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். கடைசி 8வது சத்தியம் லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். 8வது ஒன்று மறந்துட்டு, ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிப், கிழக்குகள் மேற்குகளுடைய ரப்பின் மீது சத்தியம் செய்கிறேன். இந்த 8 இடங்களிலும் தான் அல்லாஹ் என்ன சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான்? லா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்கிறேன். இதில் முதலாவது இடம்தான் இந்த சூரத்துல் வாக்கியாவில். ஏன் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்ட புத்திய கொஞ்சம் கேளுங்கப்பா. ஒரு வாப்பா பிள்ளைகள்கிட்ட சத்தியம் பண்றார். ஏன்? என் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ, உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இது பிரம்மாண்டமான சத்தியம். இது உங்களுக்கு விளங்கும் வேண்டாம், விளங்காட்டி ஒன்றும் செய்யல. இப்போ நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்னை பயான கேட்கணும், பெருமதியான ஒன்றை எடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். பெருமதி இதுதான். அல்லாஹ் சொல்றான் இந்த சத்தியத்தில் وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ, உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இது பிரம்மாண்டமான சத்தியம். இது என்ன? அது
இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அதுதான் இந்த சங்கையான குர்ஆன். அதுதான் என்ன? இந்த சங்கையான குர்ஆன். ஹாஃபிஸ்மார் மட்டுமல்ல குர்ஆன் ஓதுறது, ஆலிம்கள் மட்டுமல்ல குர்ஆன் ஓதுறது. ஷாபானுடைய 15 தாண்டிட்டோம், ரமலான வரவேற்க போறோம். ரமலான வரவேற்கிறதால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய ரமலான வரவேற்கிறதால. ஒரு காலம் இருந்தது குர்ஆன ஓதாத ஒரு காலம். அல்லாஹ் ஒரு சூழலை உருவாக்கிட்டான். மாஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறவங்களும் இருக்கிறார். இப்ப இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகும். நல்ல விடயம். ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு குர்ஆனை தமாம் பண்றது, முயற்சி பண்றது. இந்த ரமலான் ஒரு வித்தியாசமாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினாலும் அதனுடைய கருத்துகளை, சொல்லுகளை, உபதேசங்களை விளங்கி விளங்கி ஓதும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரே இரவையில் முழு குர்ஆனை ஓதுவதை விட முழு இரவு பூர்த்தியாக சூரத்துல் காரிஆவையும் அல்ஹாக்குமுத் தகாசுரையும் விளங்கி விளங்கி திரும்ப திரும்ப ஓதுவது எங்களுக்கு விருப்பமானது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ நாங்கள் முஸ்லீம்கள், எங்களில் ஒவ்வொரு தரத்தில் உள்ளவங்க இருக்கிறோம். உயர்ந்தவர்கள் இருக்கிறோம், படிப்பில், தரத்தில், எல்லாத்துலேயும். நாங்கள் இந்த குர்ஆனை படிக்க இல்லை, பேச இல்லை. இன்னொரு சமூகம் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கிறத மாறி விளங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாற்றி விளங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குர்ஆன். அதனால கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதான வரவேற்கிறது அவ்வாறு தான். குர்ஆன் இந்த சமூகத்துக்கு விளங்கினால் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுக்குள்ள ஆழமாக இறங்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இதா வகஅது ஆலு ஹாமீன் அத்தஅன்னகு பிஹி. சொல்லுவாங்க, ஹாமீம் சூரா வந்தா நான் அப்படியே முஆனக்கா செய்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன? குர்ஆன்ல 7 ஹாமீம் சூறாக்கள் இருக்கு. ஹாமீம் ஹாமீம் என்று தொடங்குற 7 சூறாவையும் டீப்பா படிப்பாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை படிப்பதற்கு எனக்கு 8 ஆண்டுகள் எடுத்தது. எத்தனை வருஷம்? 8 ஆண்டுகள் எடுத்தது சூரத்துல் பக்ராவை ஓத எனக்கு, படிக்க எனக்கு. நாங்கள் யோசிக்கிறது, என் பிள்ளைய மதரசால போட்டு 2 வருஷத்துக்குள்ள குயிக்காக ஹாஃபிஸாக்கி எடுத்துரும். அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு விடயம். அது குர்ஆனை விளங்கணுமே, அல்லாஹ்ட கலாமே, எவ்வளோ பொக்கிஷம் நிறைந்த. எங்களுடைய முழு முசீபத்துக்கும் தீர்வு அல்லாஹ் அதற்குள்ள வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விளங்குமாக இருந்தால் இந்த சத்தியம் இருக்குதே பிரம்மாண்டமானது. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். இது சங்கையான குர்ஆன், சங்கையான குர்ஆன். ஃபீ கிதாபிம் மக்னூன். இந்த குர்ஆன் எங்க இருந்தது? மக்னூன். லவ்ஹுல் மஹ்ஃபூத பத்தி வர்ணிக்கக்கூடிய ஒரு சொல் தான் மக்னூன். அவ்வளோ உயர்ந்த இடத்தில் இருந்த குர்ஆன். பிள்ளையில ஹாஃபிஸாக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ்.
நாங்கள் ஹாஃபிதாக்குறது மாத்திரமல்ல சகோதரர்களே, குர்ஆனுடைய அறிவை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது படிக்க தொடங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவோட ஹிஸ்ட்ரியில் அண்மையில் முஸ்லீம் அல்லாதவங்க குர்ஆனுடைய ஆயத்து நம்பர்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பக்ரால் எத்தனாவது ஆயத்து, சூரா தலாக்கில் எத்தனாவது ஆயத்து. ஏன் நாங்கள் பேசல? எங்களுக்கு பக்ரா தெரியா, ஆல இம்ரான் தெரியா, நிசா தெரியா, மாயிதா தெரியா, சூரா தலாக் தெரியா. எங்களுக்கு படிச்சு தாரத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான் யார? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வந்த முழு சோதனைக்கும் தீர்வாக அல்லாஹ் கொடுத்தது குர்ஆனைத்தான், வேறொன்றும் இல்லை. இந்த குர்ஆன் இருந்தது ஃபீ கிதாபிம் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முطஹ்ஹரூன். பரிசுத்தமானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சட்டம் இது. மலக்குகள் தொடல்ல. எங்களுக்கு சட்டம் என்ன? வுது இல்லாமல் தொடையலாது. இது மலக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத், எங்களுக்கு சம்பந்தப்பட்டது. பரிசுத்தமாகத்தான் ஜுனுபோட குர்ஆனை தொடையலாது எங்களுக்கு. லா யமஸ்ஸுஹு இல்லல் முطஹ்ஹரூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். யாரிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது? எங்கேயாவது ஒரு ஜனாதிபதி எழுதினதா இது? யாரிடமிருந்து இறக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்றான் ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. ரப்புல் ஆலமீன். ஆலமண்டா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமண்டா என்ன? அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் சொல்றது ஆலம். இந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. சாதாரணமானது அல்ல இந்த குர்ஆன். இதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா? இருக்குது. எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது? உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, நாட்டுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, விலை கூடிட்டு போகுதா அதுக்கு தீர்வு இருக்குது, நோய் இருக்குதா அதுக்கு தீர்வு இருக்குது, கஷ்டம் அதுக்கு தீர்வு. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ஏன் இறங்கின? யாரிடமிருந்து? யாரிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் சகோதரர்களே? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதானுடைய முக்கிய அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிச்சு கொடுத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஒவ்வொரு ரமதான்லையும் முழு குர்ஆனையும் படிச்சு கொடுப்பாங்க. ஏன்? அடிப்படையான ஒன்று வந்துட்டா மற்ற எல்லாம் வந்துடும். குர்ஆனை படிச்சு கொடுத்ததோட சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வேகமாக அடிக்கிற காத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகால வேகமாக இருப்பாங்க. மினர் ரீஹில் முர்சலா. குர்ஆன் வந்ததோட ரமதானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சகோதரர்களே, போன ரமதானில் 10 குர்ஆன் ஓதினோம், 5 குர்ஆன் ஓதினோம், 3 குர்ஆன் ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் எத்தனையோ 1000 குர்ஆன் ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வேலை. ஏண்டா எந்த நன்மையான காரியத்தையும் யாரும் கேவலமாக பார்த்துடக்கூடாது. இந்த ரமலான்ல ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு குர்ஆன் தான் ஓதுறது இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு தான் ஓதுறது. இந்த ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது?
முதல் நோன்பு எப்படி சரி, இந்த அலிஃப் லாம் மீம் ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது? ரெண்டாவது நோம்பண்டைக்கு சயகூலு ஜுஸுக்குள்ள என்ன இருக்குது? என்ன செய்யலாம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலமாக்களை நாடி கொஞ்சம் கால் மடிச்சிருந்து, ஏண்டா எங்கட ஆயுள் எவ்வளோ காலம்னு தெரியாது, ஒரு ஜுஸுவை குறைஞ்சது ஒரு நோட் எடுத்து ஷோட் எடுத்து கையில் வச்சிருந்து, என்ன தேவைப்படும் இதெல்லாம், ஒரு ஜுஸு போதும். சொல்லுவாங்க உலமாக்கள், சுபக தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், லொஹர தொழுதுட்டு ஒரு 4 பேஜ், அசர தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், மக்ரிப தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், இஷாவை தொழுதுட்டு ஒரு 4 பக்கம், ஒரு ஜுஸு முடிச்சு மிச்சம் ஓதவான. நீங்க அதை பார்த்தீங்கன்றாலே கண்ணீர் வடிப்பீங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களோட இறக்கமா? ரெண்டும் தேவை. இப்படியெல்லாம் அல்லாஹ் இறக்கமா என்னோட? இவ்வளோ நன்மாராயங்களா? ஏன்னா எங்களோட அல்லாஹ் பேசின வார்த்தை சகோதரர்களே அது. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. அவர் சொன்னது, இவர் சொன்னது, அவர மூளைக்கு பட்டது. எவ்வளோ புத்தகங்களை வாங்கி வாய்ச்சி முடிச்சிருக்கோம் பாருங்க. டிகிரி முடிச்சவங்கள்ட்ட கேளுங்க, எத்தனை டிகிரியை முடிச்சிருக்கிறோம், எவ்வளோ விடயங்களை வாசித்து தள்ளிட்டோம், எவ்வளோ கோர்ஸ் செஞ்சிட்டோம். இந்த குர்ஆனை மட்டும் வாசிக்க கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு பார்க்க கிடைக்கல குர்ஆனை. எத்தனையோ பேர் மௌத்தா போயிட்டாங்க, குர்ஆனை பார்க்கலாம். அல்லாஹ் நசீபை கொடுக்கல அவங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமா இன்ன ஜிப்ரீல் யுஅர்துனில் குர்ஆன ஃபி குல்லி ஆமின் மர்ரா, ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை எனக்கு குர்ஆனை படித்து தந்தாங்க. ஆனால் இந்த வருடம் ஃபாத்திமா 2 தடவை குர்ஆனை படித்து தந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் என் மௌத்து கிட்டவாயிட்டோ. ஏன் சகோதரர்களே, வயசு கூட 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 வேற கவனங்களை செலுத்துறதை விட்டுட்டு குர்ஆன்ல கவனம் செலுத்தும். நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வருடம் இருக்குதே, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 2 தடவை படிச்சு கொடுத்தாங்க குர்ஆன். வதாலிக லிக்திராபி அஜலி, சொன்னாங்க என்ன அஜல் நெருங்கிட்டு போல, என்ன 2 தடவை படிச்சு தந்தாரே குர்ஆனை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். திரும்ப ரமலான், எங்களோட ஃபோனுகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுங்க, கொஞ்சம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டை கொடுங்க கொஞ்சம். ஏன்னா அதுக்கு ரெஸ்ட்டை கொடுத்தா படிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், யஹூதியில தெரியும், யஹூத் எங்க 10 யஹூத் சேர்றாங்களோ உடனே கிளாஸை போட்டுருவாங்க. என்ன கிளாஸ் போடுவாங்க? கபாலா. அவங்களோட கபாலா இருக்குது, சூனியம். உடனே ஒரு ஆலிமை, யஹூதி ஆலிமை கொண்டு வந்துருவாங்க. 10 பேரும் சேர்ந்து படிப்பாங்க. பாருங்க, நீ எங்கேயும் செக் பண்ணி பாருங்க. சூனியம் தெரியாத எந்த யஹூதியும் உலகத்தில் இல்லை. சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லாஹ் தந்தது குர்ஆன். உலகத்தை ஆள்றதுக்கு அல்லாஹ் தந்தது குர்ஆன். நாங்க படிக்கல, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், சில ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது, சில ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது.
காலையில் ஓதினா மாலைக்கடையில் எல்லாம் நடந்துடும். காலையில் ஓதினீங்கண்டா மாலையில் நடந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து மதியனுக்கு வந்தாங்க. மதியனில் கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் பிள்ளைகளுக்கு. காலையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழிலும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஊடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மரத்தடிய இருந்து என்ன ஓதுறார் தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என்ன ஓதுறார் சொல்லுங்க பாபு? ரப்பி சொல்லுங்க. இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மக்ரிபாக முந்தி நாளும் கிடைச்சிட்டு. முந்தி மக்ரிபாக முந்தி கல்யாணம் செட் ஆகிட்டு. யார் ரமாவல்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் கல்யாணம் முடி செட் ஆகிட்டு உண்டு, தொழில் செட் ஆகிட்டு, ஊடு செட் ஆகிட்டு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊடு எல்லாமே செட் ஆகிட்டு. எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை குர்ஆன் சுமந்திருக்கு. தேவை நம்பிக்கை. அப்போ குர்ஆன்ங்கிறது சாதாரணமான ஒன்றல்ல. நாங்கள் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுறோமே, வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுறோம். அந்த சூரா கஹ்ஃபில் அந்த குகைவாசிகள் ஓதின ஒரு துவா ஒன்று இருக்கு. அந்த துவாவுடைய பரக்கத் என்ன தெரியுமா? 309 வருடம் அல்லாஹ் அவர்களை வாழ வச்சார். சூரா கஹ்ஃப்ல முதல் பேஜிலே வரும், எடுத்து பாருங்க. சொல்லுங்க. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ஓதினாங்க. 309 வருஷம் தூங்க வச்சு அல்லாஹ் எழுப்பாட்டினார். எவ்வளோ கொதரத்! எதுக்கு இருக்கு இதெல்லாம்? எதுக்கு எல்லாம்? ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரையாவது ஒருத்தர மீன் புழுங்கி வெளியே விட்டு கடல்ல நீங்க தாண்டுட்டீங்க, நீங்க சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளியே வரையலா? கடல்ல தாண்டது மட்டுமல்ல, மீன் விழுங்கிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இதிலிருந்து நான் வெளியே வரணும். என்ன செஞ்சாங்க? தண்ட பொடியை பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா? துவா. என்ன துவா தெரியும் எல்லாருக்கும்? லா இலாஹ இல்லா அன்த. சொல்லுங்க. சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து ஓதுங்க, அல்லாஹ் உங்களை வெளியே எடுப்பார். எவ்வளோ பெரிய பொக்கிஷம் நிறைந்த குர்ஆன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் அவற்றிருந்து இவற்றிருந்து இறக்கப்பட்டதல்ல. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன். இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம்? அல்லாஹ் என்ன கேட்கிறார்? இந்த குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம்? போய் துறக்கல்லி என்ன? இப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்டான குர்ஆன் பாக்கெட்டில் இருக்குமா இல்லையா? என்ற வாழ்க்கைக்கு தேவை. எங்கட எத்தனை பேர்ட்ட சொந்த குர்ஆன் கையை தூக்கி காட்டுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்களும். கொஞ்சம் தூக்கி காட்டுங்களேன். என்கிட்ட சொந்த குர்ஆன் இருக்கு, ஃபோன் மாதிரி. எனக்கு ஒரு வாகனம் இருக்குது, என்கிட்ட சொந்த குர்ஆன். கட்டாயம் போடும்.
சொந்த குர்ஆனோட கையில் எடுத்து வச்சுக்கொள்ளணும், அதில் எழுதோடும். என்ற வழிகாட்டி அதுதான். அல்லாஹ் கேட்கிறான், இதிலே உனக்கு சந்தேகம்? அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன் وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم. சரி, நீ எவ்வளோ சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது. அல்லாஹ்வோட உபதேசம் இதுதான். ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது. எப்படி நாள் தெரியுமா? உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள். فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. அந்த நேரம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. தொண்டை குழிக்கு உயிர் வந்தது பிறகு குர்ஆன் ஓதி என்ன செய்ய? அது ஓதையிலுமா குர்ஆன்? வாழ்க்கையில் ஓத கிடைக்கல, தொண்டை குழி எத்தியாச்சு. அது பிறகு குர்ஆனை வாங்க என்ன செய்ய சகோதரர்களே? அல்லாஹ் சொல்கிறான், அப்போ தான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். எங்களோட வாப்பாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எங்களோட அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எங்களோட அப்பாவுக்கு வந்துச்சு, எல்லாம் கபரில் இருக்காது, செய்யலாம் உண்டு. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை விட நாங்கள் நெருக்கமாக இருப்போம். அப்போ உங்களுக்கு உயிர் பிரிகிற நேரம் மலக்குகள் வந்துடுவாங்க பக்கத்தில். இப்போ மலக்குகளை கண்ணுக்கு விளங்குது இல்லையா? உலகத்தில் விளங்குதா? ஆனால் சக்கராத்தில் கண்ணுக்கு மலக்குகள் விளங்கிடும். அந்த நேரம் அப்படித்தான். அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும். وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. உங்களுக்கு பார்க்க இயலாது. அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு சவால் ஒன்று சொல்கிறார். சவாலண்டா உலகத்தில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புறதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ காஃபிர்களோடையும் அல்லாஹ் ஒரு சவால் விடுறார் இந்த ஆயத்தில். என்ன சவால்? ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படாத ஆள் தானே அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் இஸ்லாத்தை பொய்ப்பித்தீங்க, குர்ஆனை பொய்ப்பித்தீங்க, அல்லாஹோ பொய்ப்பித்தீங்க, கட்டுப்படாத ஆள் தானே. நீங்கள் ஒரு வேலை செய்யும். என்ன வேலை? தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். இப்போ உங்களோட உயிர் எங்கே இருக்குது? இப்போ தொண்டைக்குள்ளே இருக்கு உயிர். உங்களால் ஏழுமண்டா இந்த உயிரை உடம்புள்ளுக்கு எடுங்க பாப்போம். எங்க எடுக்கும் இந்த உயிரை? எங்க எடுக்கும் இந்த உயிரை? இப்போ உயிர் தொண்டைக்குள்ள இருக்குது. உங்களால் அல்லாஹ் சொல்றார், நீங்க உண்மையாளராக இருந்தா, உங்களோட மதம் உண்மையாக இருந்தா, தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன். இந்த தொண்டை குழிக்கு வந்த உயிரை 7 மண்டா எடுங்க உள்ளுக்கு பாப்போம். இதுவரைக்கும் உயிரை உடம்புக்கு எடுத்த ஒரு ஆளை காட்டுங்க. ஒரு ஆள் ஃபிரௌன் எல்லாம் தங்க கட்டியில் படுத்தவன், அவன்கிட்ட எல்லாம் சொத்தா. பண்டை சொல்கிறோமே, சிங்கப்பூரில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, கனடாவில் இந்த சனாய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அமெரிக்காவில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்கிறோமா இல்லையா? சுவிஸில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. யார் செஞ்சது இது? இது ஒரு சவால். குர்ஆனையும் அல்லாவையும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு சவால். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களோட கோடி கோடி காசை கொட்டு, நீங்கள் பயப்படாமல் இதை பேசுங்க மக்களோட. அல்லாவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த ஆயத்தை பார்த்தாலே அல்லாவை ஏற்றுக்குவாங்க.
ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறான் குர்ஆன், வேற ஒருத்தரும் எந்த புத்தகத்திலையும் சொல்லல. தர்ஜிஊனஹா இன் குன்தும் ஸாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தா, உங்களோட மதம் உண்மை, நீங்க சொல்றீங்க நான் உண்மை, சரி ஒரே ஒரு வேலையை செய்யுங்க, உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு எடுங்க, உள்ளுக்கு ஏழுமண்டா. சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுங்க, எங்க சரி சுவிஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்க, எடுங்கல உயிரை எடுக்கலையே என்ன மொத்தர். இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனை ஃபிரௌன் வாழ்ந்தான், நம்ரூத் வாழ்ந்தான், எங்கட காலத்தில் எவ்வளோ பேர் கோடி கோடீஸ்வரம் வாழ்ந்துட்டான். எத்தனை பேரை பார்த்துட்டோம் எங்கட கால தலைவர்கள் எல்லாம், அவங்கள்ட்ட என்ன இல்லை. இப்போ நீங்கள் ஆக கூடுதலாக செலவழிப்பீங்க ஹெல்த்துக்கு தான், வேற என்ன செலவழிப்பீங்க? இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தால் எவ்வளோ அனுபவிக்கலாம். உங்கள்கிட்ட 50 கோடி இருக்குது பணம், 50 கோடி டாலர் இருக்குது, உங்களோட உயிர் தொண்டை குழிக்கு வந்துட்டு 49 கோடியை கொடுத்தா உயிரை கீழே எடுக்கலாம்டா கொடுப்பீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையா? செய்யலாது. ஏன்? கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட, கண்ட்ரோல் அல்லாஹ் கிட்ட. யாராலையும் செய்யலாத சகோதரர்கள், அதுக்கடையில் சாதிக்கிறது சாதிக்கும். பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும், சாதிக்கிற அதுக்கு இடையில தான். தொண்டை குழிக்கு உயிர் வந்தது பிறகு நான் சாதிக்கணும்னு பேப்பரில் எழுதி சரி வராது. தொண்டை குழிக்கு உயிர் எத்த முந்தி சாதிக்கிற ஆகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் தான், வேறொன்றும் அல்ல. காசில் உங்களுக்கு சாதிக்க இயலாது. ஏன்? உங்களை விட கோடீஸ்வரன் நம்ரூத், காரூன், அவனுக்கிட்ட போயல அவங்களுக்கு, அதில் சாதிக்க இயல அவங்களுக்கு. இல்லை நான் உலகத்தில் உயிர் பிரிய முந்தி சாதிக்கணும், எதில்? குர்ஆனில் சாதிக்கும். குர்ஆனை பேசுறது, கதைக்கிறது, நன்மையில் சாதிக்கும். அல்லாஹ் அதுக்குத்தான் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோட இறக்கப்பட்டு இந்த ரமலானை தாரான். ஷாபான் 15 தாண்டிட்டோம். இப்போ சென்ற ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு பயான்களோ பள்ளிகளோ அல்லாட ஒரு சோதனை, அதெல்லாம் அல்லாஹ் இந்த முறை திறந்து தந்திருக்கிறான். சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் ஒரு சாதனையாக நாங்கள் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தானை கட்டி போட்டு, அதான் சொன்னேன், சாதிக்கணும் எதில்? குர்ஆன். சாதிக்கணும் நன்மையில், சதகால. இப்ப அல்லாஹ் சாதனையாளர்களை சொல்லி காட்டுறான் எங்களுக்கு. சூரா வாக்கியாவுடைய கடைசியில் உலகத்தில் உள்ள 3 கூட்டம் இருக்கிறார். 2 பேர் சாதனையாளர்கள், ஒரு கூட்டம் தோத்த கூட்டம். சூரா வாக்கியாவுடைய பின்னுக்கு எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இப்ப فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. ஆக டாப் சாதனையாளர்களுக்கு என்ன அரபுல பேர் தெரியுமா? முகர்ரப். என்ன பேரு? என்ன பேரு? தெரிஞ்சு வச்சுக்க தானே ஒன்றும். ஆக டாப் சாதனையாளர்களுக்கு பேர் குர்ஆன்ல முகர்ரப் தான். அல்லாவோட அவ்வளோ நெருக்கம் அவங்க. அல்லாவோட இந்த ரமலான்ல எங்களால் என்ன செய்யலாம்? நெருங்கி 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 அல்லாஹ் கிட்ட போயிடும். அல்லாஹ் கிட்ட எதால போகலாம்? குர்ஆன்ல மட்டும்தான் போகலாம். வேறு நாங்கள் யோசிக்கிறோம் அல்லாஹ் கிட்ட எப்படிடா போகலாம்? கனடா ஜனாதிபதியை சந்திக்கணும். எப்படி சந்திக்க என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு மெத்தட்ரி. அவர கூட்டாளிமாரை பிடிக்கும், அப்படித்தானே? ஈஸி முறை ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்க, ஒரு ஆளை சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? அவருக்கு நெருக்கமானவர்களை சந்திச்சு பிடிச்சிடணும், அப்படித்தானே? நீங்க அல்லாவை நெருங்கணும்னு ஒரு கேள்வி கேட்டு எப்படி நெருங்குற அல்லாவை? அல்லாவை நெருங்குறதுக்கு என்ன செய்ய போறீங்க? சகோதரர்களே, அல்லாஹ்வோட கலாம் இருக்குது, ஓதுங்க, அழுங்க, கண்ணீர் வடிங்க, அல்லாஹ்வோட பேசுங்க.
முகர்ரபாகலாம். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. ஒருத்தர் சாதிச்சிட்டார் என்று விளங்குற எப்ப தெரியுமா? சக்கராத்ல. இல்லை எனக்கு 15 வீடு இருக்குது, எனக்கு இத்தனை வாகனம், இதெல்லாம் சாதனைன்னு யாரும் எழுதல். அல்லாஹ் குர்ஆன் சூரா கஸஸ்ல பணத்தில் சாதிச்சவனை பற்றி சொல்றான், காரூனை பற்றி சொல்றான். ஒரு வார்த்தையில முடிக்கான்னு எங்களுக்கு விளங்குறது. எப்படி முடிக்கான்னு தெரியுமா? அல்லாஹ் அவன்ட ஹசானாக்களுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு உஸ்பா பெரிய கூட்டம். இதை விட சாதிக்கிற யார் நீங்க சொல்லுங்க. எங்கள்கிட்ட ஒரு 1000 கோடி காசு எங்க கொண்டு வைக்க நாங்கள்? இவண்ட மாணிக்கம் முத்து தங்கம் எல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சு அதில் துறப்பு இருக்கு தானே, துறப்ப தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் உஸ்பா. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி சகோதரர்களை சம்பாதிக்கிறோம் சொல்லுங்க? 60 வருஷம் விடாம உழைச்சி என்ன சரி செஞ்சாலும் நாங்கள் காரூனு கிட்டையும் போயில. அது சாதனை அல்ல, அது சாதனை அல்ல, சாதனை. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அதான் சாதனை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி அடைகிறது? தேடணும். நெருக்கம் அடைந்தவர்களோட நெருக்கமாக இருக்கணும். உலமாக்களோட தேடி ரமலான் வருது அதுக்குத்தான். என்னென்ன நல்லமல் செய்யலும் என்னால அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நஃபீசா, ஹசரத் ஹசன் ரலியல்லாஹுடைய பேத்தி, அந்த காலத்துடைய ஒரு அவுலியா. 25 ஹஜ் நடந்து செஞ்சாங்க. ஏன் நடந்து செஞ்சாங்க? வானம் இருக்கும் பொழுது ஒரு 8க்கு 1 லட்சம் நன்மை ஹஜ்ஜில். தேடுறாங்க, எதுடா அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வை எப்படி நெருங்கலாம் தேடினாங்க. நஃபீசா குர்ஆனை ஓதி ஓதி அல்லாஹ் நெருங்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட எந்த துவாவும் தட்டப்பட்டதில்லை நஃபீசாவுடைய. இவங்களோட ஒரு விசேடமான ஒரு துவா ஒன்று கேட்பாங்க நஃபீசா. யா அல்லாஹ், நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது என் உயிரை நீ எடுக்கும். இவங்களோட துவா நோம்பாளியாக இருக்கும் பொழுது யா அல்லாஹ் நீ என் உயிர் எடுக்கும். நோம்புல வச்சு இவங்களுக்கு சக்கராத் வந்துட்டு துவா கபூல் தானே. பேரப்பிள்ளை எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. மிஸ்ரில் நடக்குது, அவங்களோட கபர் மிஸ்ரில் தான் இருக்குது. நான் கபர் அடியை நான் போயிருக்கிறேன், பார்க்குறதுக்காக போனேன். வரலாற படித்ததோட சுற்றி இருந்து பேரப்பிள்ளை எல்லாம் சொல்கிறாங்க, தாயே நோம்பை விடுங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீ. சொன்னாங்க நஃபீசா பேரப்பிள்ளைகளை பார்த்து, 25 வருடமாக அல்லாஹ் கேட்டதை இப்போ எனக்கு தரப்போறா, நான் விடவா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வை ஆக நெருங்கிறதுக்குரிய வழிதானே குர்ஆன். சக்கராத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாடம் தானே குர்ஆன். சூரா ஃபாத்தியா ஓதுறாங்க, உயிர் பிரியுது இல்லை. சூரா பக்கராவை தொடங்கிட்டாங்க, உயிர் பிரியுது இல்லை. சூரா ஆல இம்ரான் ஓத தொடங்கிட்டாங்க, உயிர் பிரியுது இல்லை. சூரத்துன் நிசா, சூரா மாயிதா, சூரா அன்ஆம் வருது. குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்ற ஆயத் வந்ததோட நஃபீஸாட உயிர் பிரிஞ்சிட்டு. என்ன ஆயத்து? இந்த வானம் பூமியுடைய ஆட்சி யாரிடம் இருக்குது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று ஓத உயிர் பிரிச்சிட்டு. இன்றைக்கு நீங்க மிஸ்ரில் போனீங்கண்டா நஃபீசாவை தேடி லட்சக்கணக்கான மக்கள் மிஸ்ருக்கு வாராங்க.
இந்த உலகத்தில் சாதித்து காட்டின பெண் நஃபீசா. எதால சாதிச்சாங்க? குர்ஆனால். உமர் ரலியல்லாஹு 60 வயசு, 60 வயசு சுபஹ் தொழுவிப்பாங்க, சூரா யூசுப் ஓதுவாங்க. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என் கவலைய கஷ்டத்தை உனக்குட்டான் சொல்றேன் யா அல்லாஹ்னு அழுவாங்க. பின் சஃப்ல உள்ளவர் சொல்றார், உமருடைய அழுகையை நான் கேட்டுட்டு இருப்பேன். எதால நெருங்கினாங்க அல்லாஹ்? ஹஜ்ஜில வச்சு கடைசி ஹஜ் உமர் ரலியல்லாஹுடைய அரஃபால வச்சு கையை தூக்கினாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். இதான் துஆ. யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தை தான், சும்மா மௌத்தாப்படாது. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊர்ல நான் மௌத்தாகணும், மதீனாவுல. ஒரு சஹாபி கேட்டார், உமர் இது எப்படி நடக்க போகுது இந்த ரெண்டும்? என்ன ஷஹாதத்து கிடைக்கணுமெண்டா யுத்தத்துக்கு போகணும். மதீனால யுத்தம் இல்லையே, மதீனால யுத்தம் இல்லை. சொன்னாங்க அல்லாஹ் கபூல் செய்வான் எப்படியாவது. ஏண்டா முகர்ரபு தானே, குர்ஆனால நெருங்கினவங்க அல்லாஹ்வை. சுபஹுடைய தொழுகைக்கு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் காட்டின மட்டும்தான். அபு லுலுஆன ஒருத்தன் கத்தியோட வந்து 3 குத்து குத்தினான், நெஞ்சிலையும் வயிற்றுலையும். அதோட ஷஹீதாயிட்டாங்க. மதீனால ஷஹீதானாங்க, மதீனால அடக்கம் செய்யப்பட்டாங்க. எப்படி துவா கபூல் ஆயிடுச்சு? கண்ணியமிக்க சகோதரர்களே, முகர்ரப் சாதனை, முகர்ரப் சாதனை சாதிச்சாங்க இந்த உலகத்தில். அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த ஹதீஸை, எங்கட காலத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் இஸ்லாத்தை தழுவி 7 வருஷம் தான் இஸ்லாத்தில் இருந்தார். 7 வருடம் தான். 7 வருடத்தில் மௌத்தாயிட்டார் அவர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாய் ஜனாசா இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யார் மௌத்தானது? இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் பின் முஆத். அல்லாஹ்ட அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ் இந்த சஅத் மௌத்தானதுக்கு. எது நடுங்கிச்சு? வானம் நடுங்கல்ல, அர்ஷ். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை தூக்கிட்டு போ. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் சஅத் இப்னு முஆதுடைய கபரை தோண்டியவன். மதீனால பக்கீக்கு போய் தேடி பாருங்க சஅத் பின் முஆத். சொல்றான், கபரை தோண்டக்கோலே கபர் மணக்க தொடங்கிட்டு, கஸ்தூரி வாட வர தொடங்கிட்டு கபர்ல. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கபர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பின்னுக்கு தான் இருக்கு. சாதிச்சாங்க உலகத்தில், குர்ஆனால சாதிச்சாங்க. அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய புத்திமதி இது. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. சாதிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட சக்கராத்ல மட்டும் பாருங்க உங்களோட வெல்கம். ரௌஹ், ரைஹான், ஜன்னத்து நஈம். உங்களை வரவேற்கிறதுக்கு அல்லாஹு அக்பர். எவ்வளோ வேலை அல்லாஹ் செஞ்சு, எல்லாம் மறைவானது, ஒன்று கண்ணுக்கு விளங்க. ரௌஹும் ஃபரைஹானும் வ ஜன்னத்து நஈம். அல்லாஹ் சொல்றார், பூத்தட்டுகள் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, முழுதையும் உனக்கு கொண்டருவேன் சக்கராத்தில். அடையோமா இன்ஷா அல்லாஹ்? ஐடியா இருக்குதா? இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தணும். அல்லாஹ் ஒரு ரமலான தாரது லேசி இல்லை. எத்தனை கூட்டாளிமார் கொரோனாவில் போயிட்டாங்க? எத்தனை பேர் போயிட்டாங்க? நாங்கள் போன மாதம் வின்சரில் இருந்த ஜமாத்தில்
எங்களுக்கு நல்ல ஹைதராபாத் ஒருத்தர் நல்ல சமைச்செல்லாம் தந்தார், நல்ல டேஸ்ட். இங்கே வந்தோடனே சாப்பாடு தருவேன்டார். நேற்று கேள்விப்படுற 35 வயசு மவுத். பெரிய யோசனையாக போயிட்டு மவுத்தொண்டு இருக்கித்தான் அந்த திடீரென்று கேள்விப்படக்குள்ள தாங்கிக்கல. திடீரென்று கேள்விப்படக்குள்ள அதை தாங்கலாம இருக்குது மவுத். ரமலானுக்கு இடையில் அது. சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். என்ன, நான் சாதனையாளர்களாக ஆக்கோடு முகர்ரபீன். அல்லாஹ் வரவேற்பான் இன்ஷா அல்லாஹ். வேறு யாரும் எங்களை வரவேற்க தேவையில்லை. ஃபரௌஹு வரைஹானு வஜன்னத்து நஈம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரௌஹ் ரைஹான் அல்லாஹ்ட வரவேற்பு. இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம், وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. இரண்டாவது கூட்டம் வலது கூட்டம். அல்லாஹ் சொல்றார், வலது கூட்டம் முகர்ரபீனுக்கு கீழே, அதில் சரி தொங்கிக் கொள்ளணும், போர்டரில் அதில் சரி தொங்கணும். எப்படி சரி? அதனால தான் சகோதரர்களே, மற்றவங்களை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு தன்னை பற்றி யோசிப்பேன். நான் எப்படி, உங்களுக்கு டைமே கிடைக்காது. போகிறோம் அதுபோல் டைம் கிடைக்காது உங்களுக்கு. முன்னோர்களுடைய வரலாறுகளை படிச்சுட்டு எப்படிரா முன்னு போகிறது. அல்லாஹ் வழிகளை துறப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ரெண்டாவது ஒரு கூட்டம், وَأَمَّا إِنْ كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. வலது கூட்டத்தார். فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. மலக்குல் மவுத் சக்கராத்தில் வந்து சொல்லுவாராம், அல்லாஹ் உனக்கு சலான் சொன்னான் அப்பா. எப்படி சந்தோஷம் கொண்டுவர் சொன்னாங்க. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு 3 இடத்த சலாம் கிடைக்குமாம் எங்களுக்கு. ஒன்று சக்கராத்ல சலாம், ரெண்டாவது கபருக்கு போனதோட முன்கர் நக்கீர் வந்து அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். எப்படி இருக்கும்? உங்களுக்கு பெரிய ஒரு ஆள் ஜனாதிபதி சலாம் சொல்லி அனுப்புறாரு, உங்களை கேட்டு அனுப்புறாரு. உங்களை ஆரிஃபை கேட்டாராம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி என்றால் சும்மாவே இந்த முடியெல்லாம் உசும்பிரும் எங்களுக்கு. எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுமா? என்ன கேட்டாராமா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா சக்கராத்தில் வேற என்ன தேவை? ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். வலது கூட்டத்தார்களே உங்களுக்கு சலாம். 2 கூட்டம்தான் சாதனை. மூணாவது கூட்டம் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தில் சேர்ந்துடப்படாது. அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு என்ன, وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ. வழிகட்ட பொய்யர்கள். வழிகட்ட பொய்யர்கள் உலகத்தில் வாழ்றாங்க. அதிகமானவங்க அவங்க தான். அதிகமானவங்க அல்லாஹ் போய் பிச்சிட்டாங்க, கியாமத்தை போய் பிச்சிட்டாங்க, மௌத்தை போய் பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களோட சக்கராத்தில் ஃபனுஸுலும் மின் ஹமீம். உயிர் எடுக்கிற எப்படி தெரியுமா? சுடுதண்ணியை ஊற்றி தான் உயிர் எடுக்கு. கண்ணுக்கு விளங்காது. ஒரு மலக்கு கன்னத்தில் அரைஞ்சி உயிர் எடுப்பார். ஒரு மலக்கு யதுரிபூன வுஜூஹும் வஅத்பாரஹும். இன்னொரு மலக்கு பித்தட்டிலிருந்து அடிச்சுட்டே இருப்பார். வாழ்க்கையை நாசமாக்கியவர்கள். எவ்வளோ வேதனை. அல்லாஹ் இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றா, வேற எங்கேயும் சொல்லல. அல்லாஹ் ஃபனுஸுலும் மின் ஹமீம். சுடு தண்ணி தான் உனக்கு விருந்து. அல்லாஹ் சொல்றான், وَتَصْلِيَةُ جَحِيمٍ. அப்படியே போக வேண்டிய நரகத்துக்கு. إِنَّ هَذَا لَهُوَ حَقُّ الْيَقِينِ. நிச்சயமாக இது மட்டும்தான் உண்மை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உபதேசம் இது.
அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க. 15 ஷாபான் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ரமலான் வரப்போகுது. ரமலான் எப்படி வர வைக்கிறது? ஒரு மாதத்துக்கு முந்தி சம்சாவை சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா வர வைக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. கஞ்சி காய்ச்சி 30 பேக் எடுத்து 30 நாள் கஞ்சை ஊற்றி டேட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா நோன்பு அப்படியெல்லாம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பழம் தண்ணி கதை முடிஞ்சு இஃப்தார், சஹர் பால் கிளாஸை குடிச்சு முடிஞ்சு சஹர் முடிஞ்சு. நோன்பு எப்படி வர வைக்கிறது சகோதரர்களே? ஒரு சந்தோஷம் வரணும். இந்த ரமலான் ஒரு குர்ஆன் வாங்கி என் அல்லாஹ்வை நான் நெருங்கும், என் அல்லாஹ்வை நான் நெருங்கணும், அல்லாஹ்ட நெருக்கத்தை அடையணும். ஒவ்வொரு ஜுஸு ஒரு நாளைக்கு 4 பக்கம் அல்லாஹ்வை விளங்கி குர்ஆனை விளங்கி சகோதரர்களே அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தோமெண்டா ரமலான் சிறப்பாக மாறிடும். 5 நேர தொழுகை ஜமாத்தோட தொழுகிறது, தொழில்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்குறது. அதிலும் கடைசி 10 சகோதரர்களே, கடைசி 10ங்கிறது அதை அப்படியே ஒதுக்கிருங்க. எல்லா தொழிலையும் கொஞ்சம் வைங்க. கடைசி 10 தொழிலுக்கு போக வேணாம், பள்ளிக்கு வாங்க, இத்திகாஃபுக்கு வாங்க. கடைசி 10ல் மிச்சம் நெருங்கலாம் அல்லாஹ்வை. கடைசி 10 இப்பே வச்சு கொள்ளுங்க. ஒரு வேலையும் இல்லை, ஷாப்பிங் இல்லை, ஒன்றும் இல்லை. 21ஆம் நோன்புல பள்ளிகளுக்கு வந்தோமா, பெருநாள் தக்பீரோட மக்ரிபோட வீட்டுக்கு போகும். அந்த 10 நாளும் அல்லாஹ்வை மிச்சம் நெருங்கிடலாம், லைலத்துல் கத்ர் அடைஞ்சிடலாம். திட்டமிடுங்க சகோதரர்களே. மலக்குகளோட இருக்கிற காலம், ஜிப்ரீலோட இருக்கிற காலம் கடைசி 10. அதனால் சென்ற ரமலான் அதுக்கு முந்திய ரமலான்களை விடுங்க. அல்லாஹ் நாங்கள் என்ன குற்றம் செய்தோமோ தெரியாது, இந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிடுறதுக்கான இந்த வழிகளை செய்யணும் சகோதரர்களே. அதோடு சேர்த்து எங்களுக்கு தெரியும் தக்வா மஸ்ஜிதுடைய வீட்டுடைய பிரச்சனைகள் இருக்குது. சதகாக்கள் முடியுமான அளவு இந்த ரமலானோட இந்த பிரச்சனையை முடிச்சுடுறதுக்கு பாருங்க. ஏலும் ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்தா ஏலும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட வக்ஃபுகள் இருந்தால் ஏலும். ஒரு ஆள் முன்னுக்கு வந்தீங்க, நான் வக்ஃப் செய்ய போகிறேன் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையை தந்துடுவா உங்களுக்கு. பாருங்க சேஜிக்கு எத்தனை வக்ஃப் போய் இருக்கு, சேஜிகளுக்கு ஒவ்வொரு சேஜிக்கும் எத்தனை வக்ஃப் இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ சொத்துகள் போயிருக்குது. இது அல்லாஹ்ட பள்ளி, இது அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய வீடு. நீங்கள் வக்ஃப் செய்ய முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். வக்ஃப் என்றா கர்ல் ஹசனா அல்ல, வக்ஃப் என்றா கொடுத்துடுறது அப்படி அல்லாஹ்வுக்கு, அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் அதை போய் கியாமத்தில் எடுத்துக்கொள்ளும். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? எங்களால் ஏழுமான அமல்களில் ஆக சிறந்த அமல் ஏனென்றா நீங்கள் வாழ்கிற நாட்டில் அந்த வக்ஃபை நீங்கள் செய்யும். சஹாபாக்கள்ல யாரும் வக்ஃப் செய்யாமல் மௌத்தாகல். முதல் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்க்கு தாரது கஷ்டமா? முதல் நீயத்து வைங்க. இந்த நல்ல நாளில் நான் இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய பின்பகுதியை கேட்டேன், நான் முகர்ரபீனாக மாற போறேன் இன்ஷா அல்லாஹ், நான் வக்ஃப் செய்யாம மௌத்தாக மாட்டேன். நீயத்து வைக்கீங்களா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. வக்ஃப் செய்யாம நான் என்ன செய்ய மாட்டேன், மௌத்தாக மாட்டேன். அல்லாஹ் தருவா நிச்சயம். முதல் நீயத்து வரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உங்களோட நீயத்துக்கேற்ப துனியாவை தருவான். நீயத்துக்கேற்ப துனியாவை அல்லாஹ் தருவான். இப்ப நீங்க வக்ஃப் செய்யலாம், அல்லாஹ் தருவான் நிச்சயம். சரி, தக்வா மஸ்ஜிதுக்கு பிடிங்க, இவ்வளோ வக்ஃப் இதை எடுத்தார், நான் அல்லாஹ் கொடுக்கலையா? இந்த நாட்டில் எத்தனை பேர் கொடுக்கலையா? அது கேள்விப்படுறோமே. அவர் எடுத்து கொடுத்தார் அதை, இவர் எடுத்து கொடுத்தார் இதை. எங்கிருந்து வந்தவங்க அவங்க எல்லாம்? அல்லாஹ் பரக்க செஞ்சது, அல்லாஹ் பரக்க செஞ்சது. அதனால நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்குள்ள யோசிங்க, நான் எப்படி ஒரு வக்ஃப் செய்கிறேன். போட்டி போடும், ஏண்டா உங்களோட கபருக்கு வந்துட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வக்ஃப். அதான் சதக்கா ஜாரியாங்கிறது தான்.
எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கல்புல நீயத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நான் போட்டி போட்டு முதலிடத்துக்கு வருவேன், முகர்ரபீனாக மாறுவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முகர்ரபீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நண்பர்களுடைய உஸ்தாத்மார்களுடைய மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஷாபானில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷாபானை பரக்கத்துள்ள மாதமாக ஆக்குவாயாக, ரமதானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரமதானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரமதானிலே நோன்பு பிடித்து உன்னை நெருங்குவதற்காக உன்னுடைய கலாமை சரிவர விளங்கி ஓத தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த அமலையும் செய்ய முடியாது. யா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். யா அல்லாஹ் குர்ஆன் மூலமாக உன்னுடைய கலாம் மூலமாக முகர்ரபீன்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னை நெருங்கியவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் முன்னோர்களுக்கு இந்த பாக்கியங்களை கொடுத்தாய் ரஹ்மானே, எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்ய அல்லாஹ். எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் சாதிக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல நல்ல எண்ணங்களை தாயா அல்லாஹ். கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லாஹ். மௌத்து வரை தொழுகையில் இஸ்திகாமத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நேரத்துக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஈமானில் உறுதியை தாயா அல்லாஹ். ஈமான் உறுதியை தாயா அல்லாஹ். ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். எங்களுடைய நாட்டையும் சீராக்கியா அல்லாஹ். நாட்டு மக்களுக்கும் ஆறுதலை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சந்தித்திருக்கும் பிரச்சினைகள் கஷ்டங்களுக்கு விடிவை கூடிய அல்லாஹ். உன்னிடம்தான் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு இருக்கு ரஹ்மானே. அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வையா அல்லாஹ். அரசியல் பிரச்சினைகளை தீர்த்து வையா அல்லாஹ். சமூக பிரச்சினைகளை தீர்த்து வையா அல்லாஹ். சந்தோஷமாக வாழும் பாக்கியங்களை கொடியா அல்லாஹ். ரஹ்மானே நல்ல இல்மை நசீபாக்கியா அல்லாஹ். குர்ஆனுடைய அறிவை தாயா அல்லாஹ். உன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நல்ல குணங்களை தாயா அல்லாஹ். நல்ல அஹ்லாக்குகளை தாயா அல்லாஹ். கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாரியா அல்லாஹ். இஹ்லாஸை நசீபாக்க ரஹ்மானே. உனக்காக வேண்டி அனைத்தையும் செய்ய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். கல்புலே நியத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். வக்ஃப் செய்ய வேண்டும் நியத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த வக்ஃபுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அடி உள்ளத்தால் உண்மையான நியத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். துனியா உனக்கு லேசானது யா அல்லாஹ். துனியா உன்னிடத்தில் கேவலமானது யா அல்லாஹ். நன்மைகள் செய்வதற்கு துனியாவை தா ரஹ்மானே. வக்ஃபுகள் செய்வதற்கு பரக்கத் செய்ய அல்லாஹ். நல்ல விசாலமான உள்ளத்தை தாயா அல்லாஹ். இந்த பள்ளியுடைய பிரச்சினை இந்த ரமதானோடு முடிவடைவதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். அந்த வக்ஃபுடைய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நாம் ஒவ்வொருவரும் வக்ஃப் செய்யாமல் எங்களை மௌத்தாக்கி விடாதையா அல்லாஹ். நீ தந்த செல்வங்களுக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ரஹ்மானே. நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். இன்னும் அதிகமாக பரக்கத் செய்வாயாக. உலக முஸ்லீம்களுடைய உலக மக்களுடைய பிரச்சினைகளை யா அல்லாஹ்
அல்லாஹ் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் செலவழிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. முகர்ரிபீங்கள் அஸ்ஹாபுல் மைமனா கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாவிகள் வழிகட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே, கபரிலே நீண்ட காலம் வாழ இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. மஹ்ஷரில் எழும்ப இருக்கிறோம் யா அல்லாஹ், சிராத்தை கடக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்தையும் கடக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்து இடங்களிலும் உதவி செய்ய அல்லாஹ், அந்த சிந்தனையோடு வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி யா அல்லாஹ். நரகத்தை விட்டு எங்களையும் எங்களது பரம்பரையும் பாதுகாரியா அல்லாஹ். ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனப்னா வைலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. اشرح لي صدري ويسر لي امري. الحمد لله رب العالمين. والصلاه والسلام على رسول الله. And so your stop said that I have to speak, right? And yesterday I said that speaking is one of the easiest things, and that's not good to do. Speak too much, and that's actually okay. So I'm just going to give you guys one advice. Okay. In the month of Ramadan, we want to get taqwa, yeah? All of us want to get taqwa? That's the month of Ramadan, it's for taqwa. Okay. So we're all going to do a true fast. Right now, if I give you some food to eat that's halal, will you eat it? Yeah, of course you'll eat it. If I give you some drink to drink that's halal, will you drink it? Of course you will. Would you? Yeah. If I start doing ghibat about somebody, backbiting, you want to listen in the masjid? No. You're in the house of Allah. Is ghibat permissible? To talk bad about somebody behind his back, is it permissible? Okay. Oh, now, no attractive woman is going to pass by here. But if attractive woman passed by and I kept on staring at her, is that permissible? Is it permissible? No. All right? Is it permissible at any time? Is it permissible? No. Unless she's your wife or mahram, right? Okay. To listen, to talk, to see, right? There are things which are prohibited all the time. In the month of Ramadan, we رب صائم ليس له من صيامه إلا الجوع. There are many who fast, they get nothing out of their fast but staying hungry. So we don't become muttaqi, God-fearing, fearing Allah, yani taqwa by the end of Ramadan. Why? Because what we do, those things which we're not allowed to do even outside of fasting, we do. We still keep doing ghibat. We still listen to ghibat. We still stand there. We still do this. We still look at the wrong things. People will see wrong things on the WhatsApp, wrong things. Listen to music. You know WhatsApp and all this thing, music, it's haram. You can't listen to it anytime, right? So we look at the wrong things. We think the wrong things. We do all these wrong things which are, so that's why we don't become muttaqi. So now, I just give you one advice. When you are fasting, say to yourself all the time, throughout the fast, I am fasting. Okay? Before you do anything. You want to speak? I am fasting. Now, if halal food is brought in front of you and you are very hungry and you're fasting, halal food, nice cold water, it's plus 54. It's not going to be 54 inshallah, right? Right? And you're boiling and you're sweating and sweating is coming down, right? And somebody brings you a nice cold glass of water. Nobody brings it. You're there by yourself, right? And the fridge is there and your water is there. Are you going to drink it? Are you going to drink it? You're fasting. No. Why? Because you know you're fasting, you know that, then that's not fast. Now if somebody walked by that I'm not allowed to see, I looked at her, if I say something which, why am I doing that? Does it make any sense? Understand? So Allah knew us to keep it fast. Allah make us muttaqi.
So taqwa is for that. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته لا تموتن إلا وأنتم مسلمون. So we die as a Muslim, inshallah, if we live a life of taqwa. Allah give us the truth. Subhanallah. Subhanallah. I took too much time. So I just want to have more than a few words. ஜஸாக்கல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் இப்போ இன்ஷால்லா எங்களை இஷாவுக்கு பிறகு ரெடியாக இருக்குது இன்ஷால்லா. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அடுத்தது மௌலானா அவங்களோட பயனில் சொன்னாங்க வக்ஃபை பற்றி இன்ஷால்லா. உங்களுக்கு தெரியும் இந்த எங்களோட ப்ராஜெக்ட் வந்து டோட்டல் ப்ராஜெக்ட் வந்து 1.2 மில்லியன். அதில் மேஜர் போர்ஷன் வந்து இந்த வீட்டுக்கு தான் போகுது. அந்த வீடு வந்து எங்களுக்கு இந்த பள்ளிக்கு சொந்தமாகும். இந்த வீடு வாங்கப்பட்டது வந்து கரதியாசனா மூலமாக. அதோட நோக்கம் வந்து இந்த பள்ளியில் பேக் சைடில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறதுக்காக தான் வாங்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பிறகு நாங்கள் மஷூரா பண்ணி அந்த வீட்டை வச்சுக்கிட்டா அது ஒரு இன்கம் சோர்ஸாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அது வந்து ஒரு இன்கம் வரும். அதில் சல்லியெல்லாம் எங்கே பாதிக்கப்படும் சொன்னால் பள்ளிக்காக தான் பாதிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் பள்ளியுடைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டால் அது எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் சதகத்துல் ஜாரியா நன்மை கிடைக்கும். அது உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ அதுக்கு எங்களுக்கு 1.2 மில்லியன் ஹசரத் நல்ல ஒரு கன்செப்ட் சொன்னாங்க. வக்கு செய்கிற கன்செப்ட் வக்கு செஞ்சு சொன்னால் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னால் 1.2 மில்லியன். அப்படி 2 பேர் செஞ்சு சொன்னால் 600,000 600,000 3 பேர். அப்படி எல்லாருக்கும் அப்படி வசதி இல்லையே மாஷா அல்லாஹ் இருந்தால் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி நாங்கள் கன்செப்டை பிளான் பண்ணணும்னு சொன்னால் ஒரு $3,000 ஒரே ஐடியா தரவும் தேவையில்லை. மந்த்லி பேஸ்ட் ஒரு கணக்கு தந்தீங்கன்னு சொன்னால் 2-3 இயர்ஸில் முடிக்கலாம். 3,000 சொன்னால் 400 பீப்புள் ஷாப் 400 பேர் செஞ்சால் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு போடலாம். அப்படியே இயலாது 3,000 கொடுக்குறது வசதி 2,000 கொடுக்குறது அல்லது 1,000 கொடுக்குறது. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ₹1 அடிப்படையில் 30 ரூபா மாதம் 30 ரூபா. அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு கொடுத்தா 1,000 ஆயிடும். யாரும் அவங்களோட தகுதிக்கு மேலே செய்ய தேவையில்லை. என்னுடைய தகுதி என்னமோ என்னால் எது செய்யணுமோ செய்ய முடியுமானதில் குறைக்க தேவையில்லை. செய்ய முடியுமானது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை சொன்ன மாதிரி வக்குஃபுக்குரிய வக்குஃப் செஞ்ச கூலி எங்களுக்கு கிடைக்கும். இது ரமலானை நாங்கள் நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் வைக்கப்படுற நியத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கூலிகளை தருவான் இன்ஷா அல்லாஹ். அந்த கூலிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரமலானில் இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தொடர்ந்து கூலிகள் தருவான். நியத்துகள் சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு நலவை செய்யறதுக்காக நியத்தை வச்சுட்டான்னு சொன்னால் நன்மைகள் எழுத ஆரம்பிக்கப்படுது. அப்படிதான் சார். அது எப்போ முடியும்னு சொன்னால் அது முடியும் வரைக்கும் அவங்களோட அமல்களை அவங்க முடிக்க வரையில் இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு ஃபண்ட் ரைசிங் அல்ல. நாங்கள் ஃபண்ட் ரைசிங் செய்கிறதோட நோக்கம் அல்ல. உண்மையில் நான் ஒரு மெசேஜை தாரேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஒரு அது நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ். அதை வச்சு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லாரும் நியத்து வைங்க. நான் ஒரு 2 வருஷம் ஒரே ஐடியா தர இல்லாட்டியும் ஒரே ஐடியா தரலாம் இன்ஷா அல்லாஹ். அது நல்லது. அப்படி இல்லை நான் 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ இவ்வளோ நான் தருவேன்ற ஒரு நியத்தை எல்லாரும் வச்சுக்கிறீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓகே. எனவே இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஃப்ளையர்ஸும் இருக்குது. அடுத்தது டில் பாக்ஸ். யார் உங்களோட வீட்டில் டில் பாக்ஸ் நாங்கள் அந்த பேங்க் சொல்லி போட்டு தந்துருக்கோம் இல்லையா? அந்த டில் பாக்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அதிகமாக டிபாசிட் பண்ணலாம். எங்களை கொண்டு போய் டிபாசிட் பண்ணிக்கிறோம். அதில் ரெசீட் வேண்டியவங்க உங்களோட பேர்கள் எழுதிக்கோங்க ப்ளீஸ் பண்ணி. நேம், அட்ரஸ் அண்ட் டெலிஃபோன் நம்பர் இந்த இமெயில் அட்ரஸ் எழுதினா நாங்கள் ரெசீட்டையும் உங்களுக்கு தரலாம் இன்ஷா அல்லாஹ். அதோட இப்போ இருக்குது டெல் பாக்ஸ் இங்கே இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சிஸ்டர்ஸும் ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த ஃப்ளைஸையும் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. மந்த்லி பிளாட்ஃபார்ம் எவ்வளோ மந்த்துக்கு உங்களால் ப்ளச் பண்ணி உங்களுக்கு பே பண்ணலாம்ன்றதை நீங்கள் அதை ப்ளச் பண்ணி எங்கள்கிட்ட கொண்டு தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மந்த்லி பேஸில் நாங்கள் வந்து விட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலாக துவாக்கள் தேவை இன்ஷா அல்லாஹ். எல்லாருடையும் துவா சின்சியராக நீங்கள் துவா செய்யும் போது அல்லாஹ் தஆலா எங்களுடைய விஷயங்களை லேசாக்கி வைப்பான். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். இது யாரும் போர்டில் இருக்கவங்க மட்டும்தான் செய்யறது இல்லை. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு பண்ணுறீங்க. எல்லாருக்கும் இது ஒரு பொறுப்பு கண்டிப்பாக இருக்குது. எனவே எல்லாரும் அந்த பொறுப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பொறுமையோட இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுதுல சுன்னத்து முடிஞ்சதோட இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு வைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சாப்பிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாரும் வந்ததுக்கு வந்து இந்த மிச்ச நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு கெட் டுகெதர் ஆகிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதில் நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, சமைக்கிறதுக்கு. எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இல்லை லேசில் இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டைம் எடுக்கிறது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அப்படிப்பட்ட நேரத்திலையும் மக்கள் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க, வந்து கஷ்டப்படுறாங்க, நேரங்களை காலங்களை செலவழிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களோட வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும், அவங்களோட குடும்பங்களில் பரக்கத் செய்யணும், அவங்களோட பரம்பரைக்கும் அல்லாஹ் தஆலா திருப்பி செல்வத்தை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் உங்களோட செல்வங்களால் கால நேரங்களால் செலவழிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள்